இந்த வீடியோல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டடா சர்டிஃபிகேட் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன தான் N8 யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ண போறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட யூஸ் கேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஆன்லைன் பேஸ்ட் எட்டெக் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு அசம்ப்ஷன் வச்சுக்கலாம். ஸோ உங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கோர்ஸ் அல்லது உங்களுடைய ஒர்க் ஷாப்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன்ல இமெயில் வழியா டிஸ்பேட்ச் ஆகணும். ஸோ இந்த யூஸ் கேஸ்க்கு நம்ம வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பீங்க, ஆன்லைன் ஃபார்ம். ஸோ அந்த ஆன்லைன் ஃபார்மில் அவங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் நேம் அண்ட் இமெயில் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி முடிச்ச உடனே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நேமையும் இமெயிலையும் எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா நம்மளுடைய சர்டிஃபிகேட் டெம்ப்ளேட்டில் அப்டேட் ஆகிட்டு அந்த இமெயிலுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பேட்ச் ஆகணும். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ தான் N8 டூல் யூஸ் பண்ணி கோடிங் எல்லாமே நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இந்த அப்ளிகேஷனை எப்படி ப்ரொடக்ஷன் ரெடியாக நம்ம க்ளவுடில் டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறதையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராகுல்ஸ் ரிசர்ச். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் செஷனாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போது இந்த கான்செப்டை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு கண்டிப்பாக 2 விஷயங்கள் தேவை. ஒன்று, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு N8 டூல் வேணும். ஸோ அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ இதை எப்படி ப்ரொடக்ஷன் ரெடியாக நம்ம வந்துட்டு ஆக்சசிபிளாக வைக்கிறது? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நமக்கு ஒரு பப்ளிக் சர்வர் வேணும். ஸோ அந்த சர்வரில் தான் நம்மளுடைய டூலை நம்ம ஹோஸ்ட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே அந்த பப்ளிக் சர்வருக்காக நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் க்ளவுட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஏன் பர்டிகுலராக நம்ம கூகுள் க்ளவுடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு எக்ஸாம்பிளில் இங்கே சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வர்றப்போ நம்ம சர்டிஃபிகேட்டை ஆக்சுவலாக ஜென்ரேட் பண்ணணும். ஸோ ஜென்ரேட் பண்ணி அப்புறம் அதை இமெயிலில் சென்ட் பண்ணணும். ஸோ இங்கே இந்த சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸ்க்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், டிசைனிங் ப்ளஸ் அந்த ஜென்ரேஷன் ப்ராசஸ்க்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஸ்லைட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்னுடைய சினாரியோவில் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு பேசிக்கான சர்டிஃபிகேட் டெம்ப்ளேட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடியவங்க நேம் அண்ட் சர்டிஃபிகேட்டோட ஐடி எல்லாமே இங்கே ஆட்டோமேட்டடாக அப்டேட் ஆகிட்டு அவங்களோட இமெயிலுக்கு சென்ட் ஆக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லைட் அப்படிங்கிறது அட் ப்ரெசென்ட் வந்து ஒரு PowerPoint ஃபார்மேட், அதாவது PPT ஃபார்மேட்டில் இருக்குது, ஸ்லைட்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ அல்லது யூஸருக்கோ அவங்களோட மெயிலில் போய் சேர்றப்போ PDF ஃபார்மேட்டில் போயிட்டு அது ரீச் ஆகணும். ஸோ அப்போ இதை நம்ம PDF-ஆக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம கூகுள் டிரைவையுமே யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஃபைனலாக இதை மெயிலில் சென்ட் பண்ணுறதுக்காக ஜிமெயில் கான்செப்டையும், அதாவது ஜிமெயில் API-யுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இந்த சர்டிஃபிகேஷனை நம்ம டிசைன் அண்ட் டிப்ளாய் அதை டிசைன் பண்ணி அதை சென்ட் பண்ணுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக கூகுளோட சர்வீசஸை நம்ம வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் க்ளவுடை மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கூகுள் க்ளவுட் யூஸ் பண்ணுறதுனாலே அதுலேயே நம்மளால் வந்துட்டு ஓன் வெர்ச்சுவல் மிஷினையும் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். மீனிங், ஸோ நம்ம N8 டூவில் கூகுளில் இருக்கக்கூடிய ஒரு வெர்ச்சுவல் VM இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதில் ஹோஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கூகுள் க்ளவுட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். அண்ட் தென் நம்ம கூகுள் க்ளவுடில் வந்துட்டு ஒரு உபுண்டு வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த வெர்ச்சுவல் மிஷினை நம்ம டாக்கர் வழியாக தான் N8 வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போது இந்த கூகுள் க்ளவுடை பற்றின லேர்னிங்ஸ் ப்ளஸ் இந்த API சர்வீசஸ்லாம் எப்படி எனேபிள் பண்ணுறதோட மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லாமல், ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி டாக்கரையும் நம்ம வந்துட்டு இதில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஸோ இது எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக ஹேண்ட்ஸ் ஆன் செஷனாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு கூகுள் க்ளவுடுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கூகுள் க்ளவுடோடைய கன்சோல் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி என்னதில் 2 ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த N8 பேஸ்டு சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் பண்ணுறதுனால நான் வந்துட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு 23 ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கேட்குது. ஸோ நான் வந்து என்னன்னு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, சர்டிஃபை அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ராஜெக்ட் ஐடி கேட்குது. ஸோ இது நீங்கள் விருப்பப்பட்டால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக 001 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போதைக்கு நான் இந்த டீட்டெயில்ஸை டிஃபால்ட்டாக வச்சுட்டு நான் வந்து கிரியேட் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராஜெக்ட் வந்துட்டு கூகுள் க்ளவுடில் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் செலக்ட் ப்ராஜெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு சர்டிஃபை அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அது ஸ்விட்ச் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட 3 ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது. நான் வந்து சர்டிஃபை அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இது புதுசாக நான் கிரியேட் பண்ணது. தென் இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நாம் வந்துட்டு இதில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஓன் வெர்ச்சுவல் மிஷின் அதாவது ஒரு வெர்ச்சுவல் மிஷினை நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஆப்வியஸாக வந்து நமக்கு பில்லிங் அக்கௌண்ட் வந்து வேணும். ஏன் அப்படின்னா நம்ம கிளவுட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பே ஆஸ் யூ கோ மாடலில் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ்க்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கூகுள் கிளவுட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு $300 ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ என்னுடைய சினாரியோவில் அது வந்து ஆல்ரெடி நான் வந்து அதை யூஸ் பண்ணிட்டதுனால நான் வந்து நார்மலாக பே பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து $300 கிரெடிட்ஸ் வந்து அவைல் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு பில்லிங் அக்கௌண்ட்டும் செட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபை அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நான் ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பில்லிங் ஆப்ஷனுக்கு போய்க்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பில்லிங் அக்கௌண்ட்டை ஸ்விட்ச் பண்ணிட்டதுக்கு பில்லிங் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பில்லிங் அக்கௌண்ட் வந்து எனக்கு எனேபிள் ஆகிருக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்கள் மேனேஜ் பில்லிங் அக்கௌண்ட் கொடுத்து ஒரு புது பில்லிங் அக்கௌண்ட் கூட நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட்னு இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராஜெக்ட்டை என்ன கரன்சி வேணுங்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதை செட்டப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது என்னுடைய சினாரியோவில் ஆல்ரெடி வந்துட்டு அது இருக்குது. ஃபைன். ஸோ இப்போது நம்ம ப்ரெசன்ஸ் ஸ்டேட் வச்சு பார்க்குறப்போ ப்ராஜெக்ட் ரெடி அண்ட் தென் பில்லிங் அக்கௌண்ட் ரெடி. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ ப்ராஜெக்டை கூகுள் க்ளவுடில் நம்ம செட்டப் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளுடைய சர்வரை இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கூகுள் க்ளவுடில் இந்த கம்ப்யூட் இன்ஜின் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நமக்கான ஒரு வெர்ச்சுவல் மிஷினை நம்ம வந்துட்டு இப்போ பை பண்ண போகிறோம். ஸோ இந்த கம்ப்யூட் இன்ஜின் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிரியேட் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்துட்டு எக்ஸிஸ்டிங்கில் எந்த வெர்ச்சுவல் மிஷின்ஸுமே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து இந்த கிரியேட் இன்ஸ்டன்ஸ் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் இங்கே வந்து ஒரு விஷயம் பார்க்கலாம். என்னென்னா எனேபிள் ரெக்வயர்ட் ஏபிஐஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது நம்ம இப்போ கூகுள் க்ளவுடில் ப்ராஜெக்ட் தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்க்கான ஏபிஐஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணலை. ஸோ மீனிங் நம்ம கூகுள் க்ளவுடில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் சரி அதில் இருக்கக்கூடிய ஒரு யூஸ் கேசஸ்க்கும் நம்ம வந்துட்டு ஏபிஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனேபிள் பண்ணணும். ஸோ இப்போது இந்த கூகுள் கம்ப்யூட் இன்ஜின் அதாவது இந்த வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறதுக்கான இந்த கம்ப்யூட் இன்ஜின் ஏபிஐ நம்ம எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு இதை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் எனேபிள் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த ஏபிஐ வந்து எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். லைக் வித்தின் 1 மினிட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கம்ப்யூட் சர்வீஸ் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ எனேபிள் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு வந்து இந்த கம்ப்யூட் சர்வீஸ் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டன்ஸ் அதாவது என்னுடைய சர்வருக்கான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நான் வந்து இங்கே டிஃபைன் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து கேட்குது. ஸோ விச் மீன்ஸ் அந்த சர்வருக்கு நம்ம என்ன நேம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து N8N-VM அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு நேம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாமே நம்ம சாய்ஸ் தான். அண்ட் என்ன ரீஜியனில் வந்துட்டு உங்களுக்கு இது வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ எப்போவுமே நியரஸ்ட் லொக்கேஷன் சூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ நாம் இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு நியரஸ்டான லொக்கேஷன் எதுவோ அதை நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியா செக்ஷனில் போனீங்க அப்படின்னா மும்பையில் கூட நமக்கு வந்து சர்வர் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து மும்பை அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸோ நம்ம வந்துட்டு என்ன ஜோனில் வைக்க போகிறோம். ஸோ 3 ஜோன்ஸ் வந்து இருக்குது இங்கேயுமே. ஸோ நம்ம என்ன ஜோனில் சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நான் வந்து இதெல்லாம் வந்து எனின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். விச் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சூஸ் ஆகிக்கிட்டோம். ரீஜன் மட்டும் நான் வந்து மேனுவலாக ஏஷியாங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சைட் பை சைடு வந்துட்டு மந்த்லி எவ்வளோ வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையுமே வந்துட்டு நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதாவது இப்போ நமக்கு கண்டிப்பாக என்ன ரெக்குயர்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட N8 டாக்கர் யூஸ் பண்ணி ரன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக மினிமம் 4 GB ஆகுது மெமரி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போ பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா
2 வெர்ச்சுவல் சிபியூஸ் அண்ட் 4 ஜிபி மெமரி வந்து சூஸ் பண்ணியிருக்கு அதுவே. ஸோ ஓவரால் மந்த்லி எஸ்டிமேட்டட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா $30 வருது. ஸோ நீங்கள் வந்து ரியல் டைமாக அது வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் நான் USD டு INRன்னு போட்டுட்டு நான் வந்து ரவுண்ட் ஆஃபாக $31 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு வந்து மந்த்லி 2000 சம்திங் காட்டுது. ஸோ உங்களுக்கு மந்த்லி பார்க்குறப்ப மேபி நிறைய தெரியலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து இங்கே ஹவர்லி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு வேணுங்கிறப்ப தான் இந்த விஎம்ஐ யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து முக்கியமாக வந்து நம்ம லேர்னிங் ஃபேஸில் இருக்கனால நம்ம இந்த 2000 ஸ்பெண்ட் பண்ண போகிறோமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நம்ம லேர்னிங்கில் இருக்கனால ஒன்லி இந்த ஹவர்லி பேசிஸ் சார்ஜஸை நம்ம கனெக்ட் பண்ணாலே போதும். இப்போ ஹவர்லி $0.04 காட்டுது. ஸோ நான் வந்து $0.04 அப்படின்னு நான் சூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவர்லி வரும் 3.50 ரூபீஸ் தான் வருது. அதாவது 4 ரூபீஸ் நம்ம ரவுண்டாக வச்சுக்கலாம். 4 ரூபீஸ் தான் எனக்கு பர் ஹவருக்கே ஆக போகுது. ஸோ இது மோர் தென் இனஃப். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஸோ மெமரியும் சரி சிபியும் சரி நான் வந்துட்டு இதை டிஃபால்ட்டாக என்ன ஆப்ஷன் இருக்கோ அதே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து ஸ்டோரேஜில் அது OSN ஸ்டோரேஜ் ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா டெபின் வந்து இங்கே சூஸ் ஆயிருக்கு. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் கொடுத்துட்டு ஸோ எனக்கு வந்து உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு வேணும். ஸோ நீங்கள் அதை சென்டோய்ஸ்லையும் பண்ணலாம். நான் வந்து உபுண்டு பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து உபுண்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் உபுண்டுவில் என்ன வெர்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. ஸோ நிறையா டிஸ்ட்ரோஸ் இருக்குது. நான் வந்து இங்கே x86 வந்துட்டு உபுண்டு 24 வெர்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து LTS நீங்கள் எப்போவுமே போகிறது பெட்டர். ஏன்னா லாங் டேர்ம் சப்போர்ட் இருக்கும். ஸோ அதனால் LTS ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ அண்ட் தென் இந்த வெர்ஷனுமே ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம டாக்கர் வந்து இதுக்கு பொருத்தமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து கூகுளில் டாக்கர் உபுண்டு இன்ஸ்டால் அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ணேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து உபுண்டு மிஷினில் எப்படி டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுங்கிற லிங்க் வரும். ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனேன்னா ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் OS ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்க்கலாம் என்னென்னன்ட்டு. ஸோ இந்த செக்ஷனில் பாருங்கள் இந்த டாக்கர் எந்தெந்த உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபுண்டு நோபல் 20.04 அப்புறம் உபுண்டு ஜாமி 2204 இந்த அதுக்கப்புறம் உபுண்டு ஆரக்லர். ஸோ இந்த 3 ஃப்ளேவர்ஸில் தான் வந்து உங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. ஸோ அப்போது நீங்கள் இங்கே மெயினாக என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த திங் வந்து சப்போர்ட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 24லேயே நம்ம வந்து நோபல் மினிமலுங்கிறத சூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் இதை செலக்ட் பண்ணுறப்போ பார்த்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே உபுண்டு நோபல் தான் சூஸ் பண்ணுறேன். 24 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு அதையே சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹார்ட் டிஸ்க்கு பர்சிஸ்டன்ட் டிஸ்க் பேலன்ஸ் டிஸ்க் அப்படி இருக்கட்டும். அண்ட் சைஸ் வந்து எனக்கு 10 GB மோர் தென் இனஃப். எனக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஸ்பேஸும் தேவைப்பட போகிறதில்ல. ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக டாக்கர் வச்சு தான் ரன் பண்ண போகிறோம். நம்ம ஸ்பேஸை யூஸ் பண்ணி பெருசாக இங்கே எந்த ஒர்க்கும் பண்ண போதாததுனால ஸோ நான் வந்துட்டு அப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்லி நான் வந்து இங்கே உபுண்டு மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் நான் நேராக வந்து டேட்டா ப்ரொடக்ஷன் நீங்கள் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ நேராக வந்து நான் நெட்வொர்க்கிங் செக்ஷனுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பை டிஃபால்ட் ஃபயர்வால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எதுவும் செலக்ட் ஆகலை. நான் வந்து HTTP அண்ட் HTTPS மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது போர்ட் நம்பர் 80 அண்ட் தென் 443. ஸோ இந்த 2 போர்ட்டு எனேபிள் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து அதை சூஸ் பண்ணியிருக்கேன். IP ஃபார்வர்டிங் வேணுமான்னு கேட்குது. ஸோ இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் நான் வந்து ஜஸ்ட் எனேபிள் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். ஃபைன். ஸோ இதை நான் இந்த கான்ஃபிகரேஷனே எனக்கு போதுமானது. ஸோ நான் வந்துட்டு இப்போது கிரியேட் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த VM வந்து இப்போ ப்ரொவிஷன் ஆகும். ஸோ ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து க்ரீன் கலரில் காட்டுது. பட் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வந்து VM வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஐ மீன் கிரியேட் ஆகிடுச்சு. அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நேம் இருக்குது. என்ன ஜோன் செலக்ட் பண்ணோமோ அது இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஜோன் வந்து சவுத் B எடுத்துக்கிச்சு. அப்புறம் இன்டர்னல் IP அட்ரஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் IP அட்ரஸ் இருக்குது. அப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான SH ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய சர்வர் ரெடி. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம டாக்கர் இதில் இன்ஸ்டால் பண்ணி N8 அதில் ரன் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த SSH பட்டன் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ப்ரௌசர்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த வெர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு கனெக்ட் ஆகும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. ஆத்தரைஸ் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ நான் வந்து ஆத்தரைஸ் கொடுக்குறேன். ஸோ ஆத்தரைஸ் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர்லேயே வந்து எஸ்ஹெச் செஷன் வந்து எனக்கு எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு இதுலேயும் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஓகே, அல்லது நீங்கள் வந்துட்டு எஸ்ஹெச் கீ கான்ஃபிகர் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது வந்து கம்ப்ளீட்லி உங்கள் சாய்ஸ் தான். ஸோ இப்போதைக்கு நம்ம எஸ்ஹெச் கீ கான்ஃபிகர் பண்ணி பண்ணுற அளவுக்கு பெருசாக எந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்டும் இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த ப்ரௌசரில் இருக்கக்கூடிய எஸ்ஹெச் செஷனை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இப்போது டாக்கர் அண்ட் அதர் ஸ்டப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சில மாடிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த விஎம்ல பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், பை டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன யூஸராக இதில் கிரியேட் ஆகிருக்கும், ஹூ அமைன்ற கமெண்ட் கொடுத்தேன்னா நான் என்ன யூஸராக லாகின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். உங்கள் இமெயில் ஐடியில் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு யூஸர் கிரியேட் ஆகிட்டு இங்கே லாகின் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு நான் ரூட் யூஸரோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சூடோ passwd அல்லது வந்துட்டு சூடோ su -root அப்படிங்கிறத நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டேன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரூட் யூஸரை எனக்கு ஸ்விட்ச் ஆயிடுச்சு. நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்க்ரீனை. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரியும். ஸோ இப்போ நான் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா ரூட் பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு நான் ரூட் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக டேரெக்டாக ரூட் யூஸராக ஸ்விட்ச் பண்ணிவிட்டு passwdன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம லேர்னிங் ஃபேஸில் இருக்கனால பாஸ்வேர்டு ஒன்றும் பெருசாக ஸ்ட்ராங்காக நான் செட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப சின்ன பாஸ்வேர்டு தான் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரூட்டுங்கிற நேமை தான் பாஸ்வேர்டாகவே ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து நான் பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து நான் கம்ப்ளீட்டாக ரூட் யூஸராகவே இருந்து தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த டாக்கர் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நான் வந்துட்டு பண்ண போகிறேன். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு நார்மல் யூஸராகவுமே கூட நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து லேர்னிங் ஃபேஸில் இருக்கனால நம்ம வந்துட்டு டாக்கரை வந்து நார்மலாக ரூட் யூஸர்லேருந்தே நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ப்ரொடக்ஷன் வைஸ் பார்க்குறப்போ ஒரு ரூட் யூஸராக இருந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல மெத்தடாலஜி கிடையாது. நீங்கள் டெடிகேட்டடாக ஒரு யூஸர் கிரியேட் பண்ணி அந்த யூஸராக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதை பற்றி நான் பெருசாக இங்கே கவர் பண்ண விரும்பலை. நம்மளுடைய கம்ப்ளீட் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா N8 இருக்கனால ஸோ அதை தான் நம்ம மெயின் ஃபோக்கஸாக பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து எப்படி ஒரு யூஸர் கிரியேட் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை வந்து ரொம்ப செக்யூராக டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிற ரெக்குயர்மெண்ட் வேணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையுமே வந்து ஒரு தனி வீடியோவாக கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அதில் வந்து நம்ம லினக்ஸை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்துட்டு டாக்கர் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி டாக்கரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான டாக்குமெண்டேஷன் பேஜில் தான் இருக்கும். ஸோ இதில் ஆஸ் பர் தீஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நான் அப்படியே ஸ்லோவாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே மூவ் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த கமெண்ட்ஸ் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணோம். எதுக்காக அப்படின்னா இந்த டாக்கருடைய ரெபாசிட்ரிஸ் வந்து நான் அதில் அப்டேட் பண்ணாமல் ரெபாசிட்ரிஸ் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நான் வந்து அந்த ரெபாசிட்ரி அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து இங்கே பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அந்த கமெண்ட்ஸ் வந்து நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நான் வந்து அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அகெயின் காப்பி. ஸோ இதை அப்படியே வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ காப்பி பேஸ்ட். ஸோ இதை நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்து ஃபைனலாக அகெயின் வந்து ஒரு ஏபிடி அப்டேட் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ APT-get அப்டேட். ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உபுண்டு OSல டாக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்கான ரெபாசிட்ரிஸ் எல்லாமே அப்டேட் ஆகிடும். ஸோ அண்ட் தென் ஃபைனலாக இப்போ நீங்கள் அகெயின் டாக்குமெண்டேஷன் பேஜில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த கமாண்டை நான் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டாக்கர் வந்துட்டு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SR நோன்னு கேட்குது. ஸோ நான் ஒய் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து டாக்கர் இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டாக்கரை பொறுத்தளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னரைசேஷன் டூல். ஸோ நமக்கு இந்த டாக்கர் எங்கே நமக்கு மெயினாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து ஒரு க்ளவுட் சர்வரை டிப்ளாய் பண்ணணும்னு நினைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்கர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த டிபெண்டன்சி ப்ராப்ளம் எல்லாத்தையுமே இது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணும். ஸோ லைக் வந்து இப்போ நீங்கள் ஒரு லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க, அதில் நிறைய லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த லைப்ரரிஸ் வந்து உங்கள் டெவலப்மெண்ட் மிஷினில் ஒர்க் ஆகும். ப்ரொடக்ஷன் சர்வரில் போகிறப்போ அது வந்து இல்லை அல்லது டெஸ்டிங்கில் போகிறப்போ வந்து உங்களுக்கு அது ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா லைப்ரரிஸ் வந்து இன்காம்பேட்டபிலிட்டி பிரச்சனைனால கூட இருக்கலாம்.
ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் வந்து இந்த கண்டெய்னரைசேஷன் டூல் யூஸ் பண்ணி, அதாவது இந்த டாக்கர் யூஸ் பண்ணி நம்மளால வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஈஸியாக வந்து டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் லேயரை மட்டும் ஒரு இமேஜாக கிரியேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதை ஒரு சிடி மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிடி மாதிரி கிரியேட் பண்ணி அதை டேரெக்டாக இன்னொரு டிவிடி டிரைவில் நீங்கள் போட்டு ரன் பண்ணுவீங்கல்ல, சேம் வே நம்ம அப்ளிகேஷன் வந்து ஒரு இமேஜாக கிரியேட் பண்ணி நம்ம இந்த டாக்கரில் ரன் பண்ணுறப்போ நமக்கு ஷிப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம டாக்கர் யூஸ் பண்ணுறோம். ஈவன் நம்ம நோட் ஜேஎஸ்யுமே கூட டேரெக்டாகவே நம்ம N8 கூட டேரெக்டாக நோட் ஜேஎஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு மேலே கூட நம்மளால் ரன் பண்ண முடியும். பட் அது வந்து கம்பேரிட்டிவ்லி நமக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்காது. ஸோ டாக்கருங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து டாக்கர் மெத்தடாலஜி இங்கே காட்டுறேன். பட் ஸ்டில் நீங்கள் வந்து டேரெக்டாக ஹார்ட்கோடாகவே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நோட் ஜேஎஸ் மேலே தான் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக அதையுமே பண்ண முடியும். ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ கிளியர் கமாண்ட் கொடுத்துட்டு டாக்கர் ஸ்பேஸ் ---- வெர்ஷன் அப்படிங்கிற கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணனா, ஸோ எனக்கு வந்து டாக்கர் வந்து இங்கே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு சர்வர் ரீபூட் ஆகிட்டு வந்துச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டாக்கர் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதனால நான் சிஸ்டம் சிடிஎல் யூஸ் பண்ணி எனேபிள் வந்து பண்ணிக்கிறேன். சிஸ்டம் சிடிஎல் எனேபிள் டாக்கர். ஸோ இது கொடுத்தனாக்க எனக்கு சிஸ்டம் ரீபூட் ஆகிட்டு வந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இந்த டாக்கர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை நான் ஸ்டேட்டஸ் கமெண்ட் போட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எனேபிள்டு ஸ்டேட்டில் வந்து இருக்குது. ஃபைன். ஸோ இப்போ நம்ம டாக்கர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம N8 இன்ஸ்டால் பண்ணுற ஸ்டெப்ஸை பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம N8 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, அகெயின் கூகுள் போயிட்டு N8 செல்ஃப் ஹோஸ்டட் அப்படின்னு சொல்லி நான் வந்து சர்ச் பண்ணுறேன். எனக்கு டாக்குமெண்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட்லேயே லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணனா இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது NPM யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ நான் வந்து இந்த டாக்கர் மெக்கானிசம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டாக்கர் ஆப்ஷனில் நீங்கள் அடுத்து என்ன கிளிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்கர் கம்போஸ் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இந்த லிங்கை கிளிக் பண்ணி கீழே பொறுமையாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு அதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இதை டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அடுத்து இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இந்த தேர்ட் ஸ்டெப்லேருந்து தான் ஆக்சுவலாக நம்ம ரிமைனிங் ஆக்டிவிட்டீஸை கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ ஏன்னா நம்ம ஆல்ரெடி கூகுள் க்ளவுடில் ப்ராஜெக்ட் செட் பண்ணியாச்சு, விஎம் கிரியேட் பண்ணியாச்சு, அண்ட் டாக்கரையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம N8 இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. ஸோ அப்போது இந்த N8 நம்ம யூஸ் பண்ணுறப்போ, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டொமைன் வச்சு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மீனிங், ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ப்ராஜெக்டில் நம்ம வச்சிருக்க கம்ப்யூட் இன்ஸ்டன்ஸ்க்கு ஐபி அட்ரஸ் மட்டும் தான் அலோகேட் ஆயிருக்கும். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ நம்ம இந்த விஎம் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நம்மளுடைய வெர்ச்சுவல் மிஷினோடைய எக்ஸ்டர்னல் ஐபி யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். பட் நம்ம N8 ஆக்சஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபி அட்ரஸ் போட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுடைய ஓன் டொமைன் நேம் வச்சு நம்ம இந்த ஐபியை மேப் பண்ணி நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்னுடைய கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து robles.inன்ற டொமைன் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் GoDaddyயில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட இந்த டொமைன் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டொமைன் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய டொமைன் ப்ரொவைடரில் போயிட்டு, அதாவது உங்களோட டிஎன்எஸ் வெப்சைட்குள்ளே போயிட்டு இந்த டாக்கர் கம்போஸ்க்கான இந்த N8 ரன் பண்ணுறதுக்கான என்ட்ரிஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்னுடைய கேஸில் என்னுடைய டொமைன் ப்ரொவைடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GoDaddy. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, GoDaddy வெப்சைட் போயிட்டு நான் வந்துட்டு இந்த டிஎன்எஸ் என்ட்ரியை வந்துட்டு நான் வந்து அங்கே அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய GoDaddyயோட மேனேஜ்மெண்ட் பேஜுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் செக்ஷனில் போயிட்டு, ஸோ நீங்கள் வந்து டிஎன்எஸில் என்ட்ரி பண்ணணும். ஸோ நான் டொமைன் ஆப்ஷன்ஸில் எனக்கு வந்து இந்த டிஎன்எஸில் வந்துட்டு நான் என்ட்ரி பண்ணணும். என்ன ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ஏ ரெக்கார்டு வந்துட்டு நான் சூஸ் பண்ணணும். ஸோ அந்த என்ட்ரியை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏ ரெக்கார்டு அப்படிங்கிறத அதாவது நியூ ரெக்கார்ட் சூஸ் பண்ணிட்டு இங்கே ஏ ரெக்கார்டு வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் வந்து, அதாவது என்ன நேம் எனக்கு வேணும், நம்ம என்ன பண்ணுறேன் சர்ட் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அண்ட் தென் வேல்யூ இங்கே என்னவா இருக்க போகுது அப்படின்னா என்னுடைய விஎம்முடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு ஸோ நான் வந்துட்டு இது இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் எப்போ லைவ் ஆகணும், டைம் டு லைவ் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் கஸ்டம் கொடுத்துட்டு நான் வந்து இப்போதைக்கு 600 தான் பேசிக் வேல்யூ. ஸோ நான் வந்து 600 அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஎன்எஸில் என்ட்ரி வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த என்ட்ரி எனக்கு அப்டேட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரவுட்டிங் வந்து ப்ராப்பராக நடக்கும்.
ஸோ இப்போ ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு கோடடியில் வந்து நம்மளோட டிஎன்எஸ் என்ட்ரியை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நேம் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க N8ன்னு சொல்லியிருக்காங்க. பட் நாம் வந்துட்டு சர்ட் அப்படின்னு சொல்லி டொமைன் வந்துட்டு வச்சுருக்கோம். விச் மீன்ஸ் நம்ம சப்டொமைன் எப்படி இருக்கும்னா cert.raguls.in அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இவங்க இங்கே கொடுத்துருக்க மாதிரி இந்த 4th ஸ்டெப்பை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த 4th ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதில் இருக்க மாதிரியே வந்து நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ளே ஸ்விட்ச் ஆகிக்கிறேன். ஸோ இந்த கமெண்ட்ஸ் அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு ஸோ என்னுடைய சர்வருக்குள்ளே வந்துட்டு நான் வந்து இதுக்குள்ளே ஸ்விட்ச் ஆகிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த N8n-compose இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து இருக்கேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் இந்த என்விரான்மெண்டல் வேரியபிள் ஃபைல்ஸில் என்னென்ன டேட்டா அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இதை நான் அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ இதை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து .env அப்படிங்கிற இந்த ஃபைலையுமே இங்கே நான் கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபைல் வந்துட்டு நான் இந்த ஃபோல்டருக்குள்ளே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே இங்கே .envங்கிற நேமில் இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டச் ஸ்பேஸ் .env அப்படின்னு சொல்லி அந்த ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் இப்போ நான் எல்எஸ் கமெண்ட் கொடுத்து பார்த்தாக்கா இந்த ஃபைல் வந்து இங்கே இருக்கும். ஸோ நான் வந்து VA எடிட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட். ஸோ இங்கே நம்ம என்னெல்லாம் மெயினாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து டொமைன் நேம். இந்த டொமைன் நேம்னு இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆக்சுவல் டொமைனை கொடுக்கணும். ஸோ இப்போ என்னுடைய கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து raguls.in அப்படின்னு சொல்லி இருக்கும். அண்ட் சப்டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் என்னுடைய டிஎன்எஸ்ல. ஸோ இனிஷியலாக N8n இருக்கும். ஸோ நான் வந்துட்டு என்னுடைய சப்டொமைன் வந்து சர்ட் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே வந்துட்டு டைம் ஜோன் வந்து கேட்குது. ஸோ நம்மளது வந்து இந்தியாவில் இருக்கனால ஏஷியா கொல்கட்டா அப்படின்னு வந்து நான் அதை அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏஷியா அண்ட் தென் கொல்கட்டா. ஸோ கொல்கட்டா. அடுத்து ஸோ என்ன இமெயிலுக்கு SSLக்கான சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இது வந்து என்னுடைய இமெயில் வச்சு நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இமெயில் கொடுத்து நான் அப்டேட் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு கேட் கமெண்ட் கொடுத்து ஒரு தடவை நான் வந்து இதை செக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ மெயினான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே டாக்குமெண்டேஷன் பேஜில் ஸோ நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் யுவர் ப்ராஜெக்ட் டைரக்டரி கிரியேட் லோக்கல் ஃபைல்ஸ் ஃபார் ஷேரிங் பிட்வீன் த N8n லோக்கல் சிஸ்டம் அந்த மாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா நம்ம வந்துட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டர் இருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் ஆயிருக்கும். மீனிங் ஸோ இந்த ஸ்டெப் ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா N8n ரிலேட்டடான டேட்டாஸ் எல்லாமே ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக இங்கே உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு இது இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிம்பிளாக இதே ஃபோல்டர்லேயே வந்துட்டு நான் இந்த லோக்கல் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னுடைய ப்ரெசன்ட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா N8n-compose அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரையுமே நான் அகைன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் வந்து வேறு பார்த்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ N8n-compose-குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரையுமே நான் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணாக்கா நம்ம இந்த N8n ரன் பண்ணக்கூடிய கம்போஸ் ஃபைல் வந்து இவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த compose.yaml அப்படிங்கிற ஃபைலை கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாக்கா நமக்கு அவுட்புட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அதை கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா compose.yamlங்கிற ஃபைல் நேம் கொடுத்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த நேம் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ என்னுடைய N8n-compose ஃபோல்டருக்குள்ளேயே நான் வந்துட்டு இந்த ஃபைலையுமே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ VE கமாண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ஃபைலில் இந்த டேட்டாவெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்படியே அதை நான் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பேஸ்ட். ஸோ பேஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எதையுமே நம்ம ஆக்சுவலாக மாடிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வேரியபிள் கான்செப்ட் எல்லாமே எடுத்துக்கிச்சு. லைக் டொமைன் நேம், சப் டொமைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ நம்ம எதுவுமே இங்கே அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளாக வந்துட்டு நம்ம இதை சேவ் பண்ணிட்டா மட்டும் போதும். ஸோ சேவ் பண்ணிவிட்டு அகெயின் நான் வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறேன் யூஸிங் கேட் கமெண்ட்.
ஸோ இப்படி கொடுத்துனா ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம என்னென்ன கண்டென்ட் அப்டேட் பண்ணோமோ அந்த கம்போஸ் ஃபைலுக்குள்ளே ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக லாஸ்ட் இருக்கிற ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நம்ம டாக்கர் கம்போஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி இதை நம்ம ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கமாண்டை காப்பி பண்ணிவிட்டு ஸோ அப்படியே இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன் என்னுடைய சர்வரில். ஸோ அண்ட் ரொம்ப முக்கியம், நீங்கள் இந்த கம்போஸ் ஃபைல் வந்து எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர்லேருந்து தான் நீங்கள் இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ என்னுடைய கேஸில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரூட் டைரக்டரியில் ஆக்சுவலாக N8N கம்போஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் வந்துட்டு இதை நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கம்போஸ்.yaml வச்சுருக்கேன். ஸோ அதனால் அந்த ஃபோல்டருக்குள்ளேருந்து தான் ஆக்சுவலாக நான் வந்து இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இப்போ அதை நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த கம்போஸ்.yaml ஃபைலை ரீட் பண்ணி ஸோ என்னென்ன இமேஜஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் ரன் ஆகணுமோ ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது புல் பண்ணிக்கும். அண்ட் இது பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கம்போஸ் ஃபைலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2 விதமான கண்டெய்னர்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ ஒன்று வந்து டிராஃபிக் அதோடது, இன்னொன்று வந்து தான் ஆக்சுவல் N8N-ஓடது. ஸோ ஆக்சுவலாக இந்த டிராஃபிக்ங்கிறது என்னென்னா இது ஒரு பேசிக்காக என்ஜினிக்ஸ் மாதிரி ஒரு ரிவர்ஸ் ப்ராக்ஸி சர்வர். ஸோ இங்கே வந்து ரிவர்ஸ் ப்ராக்ஸி ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக N8N-ஓடைய ஆக்சுவல் போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5678. பட் நாம் வந்து இதை ஆக்சஸ் பண்ணுறப்போ டேரெக்டாக செக்யூர் கனெக்ஷனாக நம்ம வந்துட்டு போர்ட் நம்பர் 443 அல்லது போர்ட் நம்பர் 80 யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக்ங்கிற கண்டெய்னர் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த கண்டெய்னர் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஃப்ளோ வந்து இந்த N8N-க்கு உங்களுக்கு ரவுட் பண்ணிவிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்டெய்னர்ஸுமே நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக ரன் பண்ணுறோம். ஸோ இது கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம வந்துட்டு இதை ஆக்சஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கர் கம்போஸ் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய கண்டெய்னர்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து டாக்கர் பிஎஸ் கமெண்ட் கொடுத்து நான் செக் பண்ணேன் அப்படின்னா இங்கே நீங்கள் நோட் பண்ணலாம். ஸோ டிராஃபிக் ப்ராக்ஸியோட சர்வர் ரன் ஆகுது, அஸ் வெல் அஸ் வந்து N8N கம்போஸ் அந்த N8N-ஓட ஆக்சுவலி N8N சர்வருமே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை வெப்பில் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது ஹோஸ்டிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆக்சஸ் ஆகுதா அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஆக்சஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளுடைய டிஎன்எஸ்ல வந்துட்டு நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம். ஸோ இந்த சப்டொமைன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா cert.rogels.in கொடுத்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு N8N வந்து என்னுடைய ஓன் சப்டொமைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சசபிளாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம இந்த ஸ்டேஜ்லேருந்து எப்படி N8N நம்மளுடைய அப்ளிகேஷன், அதாவது நம்மளுடைய ஆக்சுவல் ரெக்குயர்மெண்ட்டான இந்த சர்டிஃபை அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஒர்க் ஃப்ளோஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் N8N வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து லாகின் ஸ்க்ரீன் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு என்னுடைய டீட்டெயில்ஸை குயிக்காக கொடுத்துட்டு இங்கே நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து என்னுடைய பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு நான் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்குது. ஸோ நான் வந்து சிம்பிளாக அதை ஸ்கிப் பண்ணுறதுக்காக ஐ எம் நாட் யூசிங் N8N ஃபார் ஒர்க்குங்கிறத கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்றேன். அண்டு நம்ம வந்து கம்யூனிட்டி எடிஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணோடனே உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு வந்துட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய N8N வந்து இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது எப்படி நம்ம வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கான ஒர்க் ஃப்ளோவை க்ரியேட் பண்ணுறது, நம்ம ரெக்குயர்மெண்ட் எப்படி இதில் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் வந்து கிரியேட் ஃப்ரம் ஸ்க்ராட்சுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஆர் கிரியேட் ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கிரியேட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அண்டு இந்த ஒர்க் ஃப்ளோக்கு ஒரு நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வந்து இதுக்கும் நான் வந்து சர்டிஃபை அப்படின்னு சொல்லி நான் வந்து நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒர்க் ஃப்ளோவை பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை டிஸ்கஸ் பண்ணுறப்ப ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் N8N ஹோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த அப்ளிகேஷனை பாசிபிள் ஆக்குறது எப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்போம். அந்த ஃபார்மில் யூஸருடைய, அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸை நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ நமக்கு இங்கே ஃபஸ்ட் ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஃபார்ம் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா N8N ஃபார்ம்னு இங்கே வருது. ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன் நியூ N8N ஃபார்ம் ஈவெண்ட்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு
பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் யூஆர்எல், ப்ரொடக்ஷன் யூஆர்எல் 2 இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறப்போ இந்த யூஆர்எல் நம்ம யூஸ் பண்ணிப்போம். அண்ட் அத்தன்டிகேஷன் நீங்கள் இது எதுவும் செலக்ட் பண்ண வேண்டாம். அண்ட் ஃபார்ம் டைட்டில் இங்கே வந்து கேட்குது. ஸோ நான் வந்து சிம்பிளாக 35 அப்படின்னு சொல்லி நான் வந்து நேம் கொடுக்குறேன். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு வேணுங்கிற நேம், அதாவது உங்களுக்கு வேணுங்கிற டைட்டில், உங்களுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு சிம்பிளாக இங்கே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டட் சர்டிஃபிகேட் ஜெனரேஷன் டூல் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மில் என்னென்ன எலமெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ லைக் கூகுள் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நேம், இமெயில் இருக்குல்ல, சேம் கான்செப்ட் தான். ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்து ஆட் ஃபார்ம் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நேம், அதாவது அந்த ஃபீல்டுக்கான நேம் என்ன அப்படின்னு கேட்குது, அண்ட் என்ன டைப்பில் அந்த இன்புட் இருக்க போகுதுன்னு கேட்குது, அண்ட் பிளேஸ் ஹோல்டர் கேட்குது. ஸோ இது வந்து நான் நேம்னே கொடுத்துட்றேன். ஸோ அண்ட் டைப் நமக்கு தெரியாது, டெக்ஸ்ட் தான். அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்மில் வந்து யூசர் வந்து என்ட்ரி போட்டே ஆகணும். ஸோ அதனால் வந்து நான் ரெக்வயர்டு ஃபீல்டை எனேபிள் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இமெயில் வந்து நான் ரிசீவ் வேணும், ஐ மீன் இமெயில் வந்து எனக்கு வேணும். ஸோ ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க நேம் கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அவங்க இமெயில் கொடுத்தா தான் அவங்க இமெயிலுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபிகேட்டை சென்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நான் இமெயிலுக்கான ஃபீல்ட்லேயுமே வந்துட்டு நான் வந்து இங்கே எனேபிள் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே எலமெண்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமெயிலை சூஸ் பண்ணணும். ஸோ அப்போனா தான் இந்த வேலிடேஷன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பிளேஸ் ஹோல்டர்லேயுமே வந்துட்டு நான் இமெயில் அப்படிங்கிறது போட்டுறேன். அண்ட் இதுவுமே வந்து எனக்கு மேண்டேட்டரியாக தேவைப்படுது. ஸோ அதனால ரெக்வயர்ட் ஃபீல்டு, ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம சர்டிஃபிகேட் டெம்ப்ளேட்லேயுமே கூட பார்த்தீங்கன்னா நேம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லேருந்து தான் வரும். ஸோ அண்ட் ஐடி வந்து நம்ம இந்த ஒர்க் ஃப்ளோவில் நாம் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் வேறு டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் கலெக்ட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். லைக் ஃபோன் நம்பர், அவங்களோட ஆக்குபேஷன் டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி. ஸோ நீங்கள் என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த எலமெண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும். ஈவன் ஃபைல்ஸ் கூட வந்து உங்களால் இங்கே வந்து அப்லோட் பண்ண சொல்லி எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம சும்மா இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறதுனால எனக்கு இந்த 2 ஃபீல்டு மட்டும் போதும் இப்போதைக்கு. லைக் நேம் அண்ட் இமெயில் மட்டும் இது போதும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து சொல்லுது. ஸோ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதாவது இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரணுமா, இல்லை வந்துட்டு ஒர்க் ஃப்ளோவே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் வரணுமான்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ ஃபினிஷஸ் கொடுத்துட்றேன். ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மட்டும் வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபார்ம் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு டேட்டா கொடுக்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல், அதுக்கப்புறம் என்னுடைய இமெயில் வந்து கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்குறப்ப உங்களுக்கு இமீடியட்டாக வந்து இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வேணுமா, இல்லை இந்த ஃபார்முக்கு அப்புறம் இன்னும் சில ஒர்க் ஃபோர்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஒர்க் ஃப்ளோஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நான் இங்கே ஒர்க் ஃப்ளோ ஃபினிஷஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே ஆப்ஷன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ஷன்றதுல இருக்கு, ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க இந்த அப்பன் N8 அண்ட் ஆட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் இப்போ நான் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோவை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஃபார்ம் ஆட்டோமேட்டட் வித் N8 அப்படின்ற ஆட்ரிபியூஷன் வந்து இங்கே காட்டுது. ஸோ இது வேணும்னா நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அகைன் இந்த ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபார்ம் ஆப்ஷன்லேயே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ஆப்ஷனில் அப்பன் N8 ஆட்ரிபியூஷன் கிளிக் பண்ணிட்டு இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இது இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் செட்டப் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ஆட்ரிபியூஷன் வந்து போயிடும். ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக உங்கள் சாய்ஸ் தான். ஸோ உங்களுடைய கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் அடிஷ்னலாக வந்து இந்த ஃபார்முக்கு நிறையா டிசைன்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனா கூட நீங்களே கஸ்டம் ஸ்டைலிங் கூட பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே நம்ம கஸ்டமைசேஷனை பொறுத்து. ஸோ நமக்கு இப்போதைக்கு இங்கே மெயினாக தேவைப்படுறது நேம் அண்ட் இமெயில். ஸோ இதை நான் கொடுத்துட்டேன். அண்ட் இந்த பர்டிகுலர் ஒர்க் ஃப்ளோ அதோட நேம் வந்து நான் இங்கே ரீசெட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஆன் ஃபார்ம் சப்மிஷன் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நான் ஃபார்ம்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஸோ இப்போ நம்ம ஃபார்ம் வந்துட்டு கொடுத்தாச்சு. இப்போது ஆஸ் பர் த ரெக்குயர்மெண்ட், ஸோ ஒன்ஸ் யூசர் ஆர் ஸ்டூடெண்ட் அவங்க வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ண உடனே அடுத்து வந்து எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சர்டிஃபிகேட்டில் அந்த டேட்டாஸ் வந்து அப்டேட் ஆகணும். ஸோ இது என்னுடைய நெக்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட். ஸோ இப்போது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்போது இந்த சர்டிஃபிகேட்டுங்கிறத நம்ம பேசுகிறப்ப நம்ம எதை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய
டெம்ப்ளேட் ஸ்லைடை தான் நம்ம வந்துட்டு ரெஃபர் பண்ணுறோம். ஸோ என்னுடைய கேஸில் வந்து இந்த ஸ்லைடுக்காக நான் கொடுத்துருக்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் டெம்ப்ளேட். ஸோ இங்கே வந்து என்ன டேட்டா டைனமிக்காக இங்கே அப்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் அப்படிங்கிற டேட்டா அப்டேட் ஆகும். அண்டு இந்த ஐடி சர்டிஃபிகேஷனுடைய ஐடி வந்துட்டு இங்கே எனக்கு அப்டேட் ஆகணும். ஸோ இது ரெண்டும் எனக்கு டைனமிக்காக என்னுடைய இந்த N8N ஒர்க் ஃப்ளோ இருந்து இங்கே வரணும். ஸோ அதுக்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ஒரு ஒர்க் ஃப்ளோவை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டோட லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நடுவில் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் ஃப்ளோவை நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இங்கே ஆட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம வந்து பைத்தான் ஆர் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்துட்டு இதில் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஒர்க் ஃப்ளோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜாவாஸ்கிரிப்டே சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து நீங்கள் ஃபங்க்ஷன்ஸை அல்லது ஏதாச்சும் ஒரு வேல்யூஸை வந்து நீங்கள் இங்கே ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சர்டிஃபிகேட் ஐடி வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகணும். ஸோ யூனிக் ஐடிஸ் வந்து ஜென்ரேட் ஆகணும் ஒரு டைமும். ஸோ அதுக்காக நான் ஒரு ஐடியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான கோடு தான் வந்துட்டு நான் இங்கே போட போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் கோடிங்கே இல்லாமல் பண்ணலான்னு சொன்னீங்க. ஸோ இங்கே எப்படி நான் வந்து அதுக்கான கோடு எழுதுறதுனா ரொம்பவே சிம்பிள். நீங்கள் சிம்பிளாக ChatGPT போங்க. ஸோ ChatGPT போயிட்டு ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ChatGPT எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடு. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை இது கால் ஆகிறப்பையும் எனக்கு டைனமிக்கான வேல்யூஸ், அதாவது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபா நியூமரிக்ஸ் இந்த மாதிரி எனக்கு ஒரு யூனிக்கான ஐடியை ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டிஜிட்ஸ் கோடிங் ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்துட்டு நான் இங்கே இந்த கோடு ஒர்க் ஃப்ளோ பிளாக்ல நான் வந்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு எண்டிங்கில் ரிட்டர்ன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து இதை ஒரு ஜேசன் ஃபார்மெட்டில், அதாவது ஒரு கீப்பர் வேல்யூ மாதிரி நான் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதாவது ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறப்ப எனக்கு யூனிக் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் எப்படி ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி கீ வந்து ஐடி, ஸோ வேல்யூ வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறதா இருக்க போதும். ஸோ ஆக்சுவலாக அது எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப இப்போ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் இந்த கோட் பிளாக் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிறப்போ ஒரு ஜேசன் ஃபார்மெட்டில் வந்துட்டு ஆக்சுவலாக ரிட்டர்ன் ஆகும், ஒரு ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதில் வந்து கீ வந்து ஐடியாக இருக்க போது அண்ட் வேல்யூ வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய இந்த யூனிக் வேல்யூ வந்து இங்கே அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நான் எக்ஸிக்யூட் செட்டப் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு காட்டுது. ஸோ இதுவே அகெயின் நான் வந்து இந்த எக்ஸிக்யூட் செட்டப் கொடுத்தனா பாருங்க, இந்த டைம் வந்து அகெயின் ஒரு யூனிக் வேல்யூ காட்டுது. ஸோ ஒவ்வொரு தடவை இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் ஆகிறப்ப, அதாவது இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து எக்ஸிக்யூட் ஆகிறப்போ உங்களுக்கு யூனிக் வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நாம் இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வந்து இந்த பிளாக்கோட, அதாவது இந்த ஒர்க் ஃப்ளோவோட நேம் வந்துட்டு நான் கோட் அப்படின்னே சொல்லிட்டு நான் அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஐடி நமக்கு யூனிக்காக ஜென்ரேட் ஆகணும். ஸோ அந்த ஐடியுமே வந்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணியாச்சு வித் ஹெல்ப் ஆஃப் கோட் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த டேட்டாஸை எடுத்துக்கிட்டு, அதாவது ஸ்டூடெண்ட் ஆர் யூசர்ட் இருந்து வாங்கின டேட்டா, அதாவது அவங்களுடைய நேம் அண்ட் இமெயில் அண்ட் இந்த ரெண்டாவது இங்கே ஜென்ரேட் ஆகக்கூடிய ஐடி, ஸோ இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கூகுள் ஸ்லைட்ஸ் இருக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேட் டெம்ப்ளேட்டில் நம்ம அதை அப்டேட் பண்ணோம். ஸோ எப்படி அப்டேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் அப்படிங்கிற இடத்துல ஃபார்மில் இருக்கக்கூடிய நேம் அண்ட் ஐடிங்கிற இடத்துல இந்த கோட் பிளாக் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஐடி, ஸோ இது ரெண்டுமே இந்த இடத்துல வந்து நமக்கு ரீப்ளேஸ் ஆகணும். ஸோ அதை தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்லேருந்து கூகுளோடைய ஏபிஐசி நம்ம வந்துட்டு இந்த N8Nோட இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆஸ் பர் த ரெக்குவயர்மெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்லைடை ஆக்சஸ் பண்ணி நம்ம இந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ப்ளஸ் பட்டன், அகெயின் இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஸ்லைடு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஸ்லைட்ஸோடது உங்களுக்கு காட்டுது. ஸோ இந்த ஸ்லைட்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதை அந்த ஸ்லைட்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அகெயின் அதை டிபெண்ட் பண்ணி என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே காட்டுது. ஸோ ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா ரீப்ளேஸ் டெக்ஸ்ட் இன் அ ப்ரெசன்டேஷன் அப்படின்ற இந்த ஆக்ஷன் தான் நமக்கு வேணும். ஸோ இதை நான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எடிட் பண்ணுற பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுது.
ஸோ இங்கே தான் நம்மளுடைய கிரெடென்ஷியல்ஸ், அதாவது நம்மளுடைய இந்த கூகுள் ஏபிஎஸ் வந்து எனேபிள் பண்ணி இதோட கனெக்ட் பண்ணோம். ஸோ இந்த ஃபேஸில் தான். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடென்ஷியல்ஸ் டு கனெக்ட் வித்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ கிரெடென்ஷியல்ஸ் கொடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ எப்படி வந்து, அதாவது 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து OAuth மெத்தட், ஆனால் இன்னொன்று வந்துட்டு சர்வீஸ் அக்கௌண்ட் மெத்தட். ஸோ நம்ம OAuth மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஈவன் நம்மளுடைய எக்ஸ்ப்ளனேஷன் டயக்ராம்லேயே கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து OAuth தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த OAuthங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு செக்யூரிட்டி, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிரிட்ஜ் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கூகுளில் இருக்கக்கூடிய ஏபிஐஸை நம்ம சர்வரோட ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு மிடில் வேர் மாதிரி நம்ம அதை வச்சுக்கலாம். ஸோ இந்த OAuth வந்து நமக்கு அந்த அத்தன்டிகேஷன் மெக்கானிசம்க்குலாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போது இதை வச்சு தான் நம்ம ஆக்சுவலாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை பண்ணுறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாக்குமெண்டேஷனுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம ஆக்சுவலாக என்ன என்ட்ரி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட், இது ரெண்டையுமே நம்ம வந்து இங்கே அப்டேட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்னுடைய கூகுள் கிளவுட் ப்ராஜெக்டில் நான் வந்து இதை எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, நான் ரெஃபரன்ஸ்க்கு சைட் பை சைடு வந்து இந்த டாக்குமெண்ட்டையும் ரெஃபர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்ஸ் லிங்க் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு எப்படி வந்து இதை கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிற பேஜுக்கு கொண்டு போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ எங்கே நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து குயிக்காக நான் அந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஏபிஐ அண்ட் சர்வீசஸ் ஸ்க்ரீனுக்கு போக சொல்லுது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்னுடைய கூகுள் ப்ராஜெக்ட்டில் நம்ம ஆல்ரெடி சர்டிஃபைங்கிற ப்ராஜெக்ட் தான் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் தான் ஆல்ரெடி இருக்கும். ஸோ இங்கே இந்த ஓவரால் மெனுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ அண்ட் சர்வீசஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷனில் அதுதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏபிஐ அண்ட் சர்வீசஸில் இந்த OAuth கன்சென்ட் ஸ்க்ரீனுக்கு நான் வந்து ஸ்விட்ச் ஆகணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏபிஐ சர்வீசஸ்குள்ளே போயிட்டு OAuth கன்சென்ட் ஸ்க்ரீனில் நான் வந்துட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணோடனே வந்து இனிஷியலாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கெட் ஸ்டார்டட் வந்து கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஆப் நேமில் வந்துட்டு நான் சர்டிஃபை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட்டட் இமெயில் வந்து உங்களுடைய இமெயிலை யூஸ் பண்ணிங்க. நீங்கள் என்ன இமெயில் ஆக்சுவலாக இங்கே கூகுள் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இமெயிலை கொடுத்துருங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ வந்து நான் எக்ஸ்டர்னல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டாக்குமெண்டேஷன் பேஜில். ஸோ நான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்டர்னல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அடுத்து கான்டாக்ட் இமெயில் அட்ரஸ், சேம் இமெயில் அட்ரஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். என்னோட இமெயில் அட்ரஸே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கான்டாக்ட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தனாக்க ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துட வேண்டியதுதான். ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு ஃபைனலாக நீங்கள் ஃபினிஷ் கிரியேட் கொடுத்துருங்க. ஸோ அதே ஸ்டெப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன்லேயுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரியேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இது கிரியேட் ஆகிடுச்சு கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போது அகெயின் இதே பேஜில் பிராண்டிங் செக்ஷனுக்கு நீங்கள் வரணும். ஸோ இந்த பிராண்டிங் செக்ஷன் வந்துட்டு ஸோ நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் அகெயின் இதில் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ சர்டிஃபை இருக்குது, இமெயில் அட்ரஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வேறு லோகோஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அது எல்லாமே ஓகே. நம்ம இங்கே மெயினாக என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆத்தரைஸ்டு டொமைன்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக எடுக்கணும். ஸோ ஈவன் இங்கே பார்த்தீங்கன்னா கூட டாக்குமெண்டேஷனில் செக் பண்ணீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் பிராண்டிங் செக்ஷனில் போயிட்டு ஆத்தரைஸ்டு டொமைன்ஸ் தான் இங்கே மெயினாக வந்து கேட்டிருக்கும். ஸோ அங்கே வந்து இங்கே n8n.cloudன்னு இருக்குது. ஸோ இதுவே நம்ம செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணுறப்ப நம்ம டொமைன் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த கேஸில் இந்த ஆட் ஆத்தரைஸ்டு டொமைன்ஸ் கொடுத்துட்டு googles.in கூட நான் வந்து கொடுத்துக்கலாம் டொமைன். ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் கொடுத்துட்றேன் இங்கே. ஸோ இப்போ சேவ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சேவ் ஆகிடும். ஸோ வந்து பிராண்டிங் சேஞ்சஸ் சேவ்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே. ஸோ இது நம்ம இப்போது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேவ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இங்கே ஏபிஎன் சர்வீசஸில் போயிட்டு கிரெடென்ஷியல்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக ஸோ இங்கே வந்து இந்த இந்த டாக்குமெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎன் சர்வீஸ் செக்ஷன் போகணும். ஸோ இங்கே போயிட்டு ஸோ அகைன் ஏபிஐ சர்வீஸ் செக்ஷன்ஸில் இங்கே வந்து நான் கிரெடென்ஷியல்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிரெடென்ஷியல்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இங்கே தான் கிரெடென்ஷியல்ஸ் கிரியேட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஆஸ் ஆஃப் நோ எந்த கிரெடென்ஷியல்ஸும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கிரியேட் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்ன டிமென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா OAuth கிளைண்ட் ஐடி வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு OAuth கிளைண்ட் ஐடி நீங்களும் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். நம்ம என்ன ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோமோ கூகுள் க்ளவுடில் அந்த ப்ராஜெக்ட் கீழே தான் வரணும். ஸோ அது நம்ம வந்து ரொம்ப
மெயினாக நோட் பண்ணணும். ஸோ அடுத்து நீங்கள் இந்த OAuth ஐடி கிளிக் பண்ண உடனே என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லி கேட்கும். ஸோ நம்ம வந்து வெப் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷனுக்கான நேம் கேட்குது. ஸோ இதுவுமே வந்துட்டு நான் சர்டிஃபை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் ரொம்ப மெயினாக என்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்தரைஸ்டு URI இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய டொமைனுக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கூட, ஸோ ஃப்ரம் யூர் NITN credentials காப்பி த OAuth டைரக்டட் URL அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த URI செக்ஷன்ஸில் நம்ம இந்த NITN ஒர்க் ஃப்ளோவில் போனீங்க அப்படின்னா, இங்கே இருக்கும் பாருங்க OAuth ரீடைரக்டட் URLன்னு இருக்கா. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு, ஸோ நம்ம இதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரியேட் கொடுத்துருங்க சிம்பிளாக. ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அதே ஸ்டெப்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைனலாக OAuth கிளைண்ட் கிரியேட்டர்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து காட்டும். லைக் கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட், டேட். ஸோ அதே இன்ஃபர்மேஷன் நீங்கள் எங்கேயும் பார்க்கலாம். ஸோ கிளைண்ட் ஐடி கேட்டிருக்கு, கிளைண்ட் சீக்ரெட் கேட்டிருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட்ஸில் நான் வந்துட்டு 35 கிரெட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ஒரு ஃபைல் நேமில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு JSON ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். அண்டு ஸோ இங்கே வந்து நான் இதை வச்சே என்னுடைய ஐடிஸையும் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஐடியை நான் வந்து இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிட்டு என்னோட NITN ஒர்க் ஃப்ளோவில் போயிட்டு அங்கேயுமே நான் அந்த கிளைண்ட் ஐடியை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கிளைண்ட் சீக்ரெட் கேட்டிருக்கு. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட் சீக்ரெட் இங்கே இருக்குது. ஸோ அதை நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இது நீங்கள் கொடுத்துட்டதுக்கப்புறம் சிம்பிளாக வந்துட்டு சைன் இன் வித் கூகுள் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரெடென்ஷியல்ஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இங்கே இன்சைட் யுவர் பர்சனல் ஸ்பேஸ்னு வந்துருச்சு. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் வந்துருக்கு. ஸோ இதில் எந்த இமெயில் உங்களுக்கு நீங்கள் அதை சூஸ் பண்ணணும். ஸோ லைக் நம்ம கூகுள் க்ளவுட் ப்ராஜெக்டில் என்ன இமெயில் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த இமெயிலை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட இமெயில். ஸோ வந்து நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பிளாக்டுன்னு போட்டு ராகுல் ஸ்டார்டின் ஹேஸ் நாட் கம்ப்ளீட்டட் த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி நம்மளுடைய கூகுளோடைய க்ளவுட் பேஜ்க்கே போயிடுங்க. இதில் அகெயின் இந்த ஆடியன்ஸ் செக்ஷன் அப்படின்ற இந்த ஆடியன்ஸ் செக்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா அண்டர் API சர்வீசஸ், அதாவது API சர்வீசஸில் இந்த OAuth கன்சர்ன் ஸ்க்ரீன் இருக்குங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த ஆடியன்ஸ் செக்ஷன் வாங்க. ஸோ இந்த ஆடியன்ஸில் நம்ம ஆல்ரெடி சில டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெஸ்ட் யூசர்ஸில் என்ன பண்ணுங்க, உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து இங்கே ஆட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் வந்துட்டு இந்த சேம் கூகுள் க்ளவுடுக்கு யூஸ் பண்ண அதே இமெயில் ஐடியை தான் டெஸ்ட் யூஸரை வந்து இங்கே நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஆட் டெஸ்ட் யூசர் கொடுத்துட்டு ஸோ நான் வந்துட்டு என்னுடைய இமெயில் ஐடியை இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இமெயில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கிளிக் சேவ் கொடுத்துருங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த யூசர்ஸ்க்கு மட்டும் நமக்கு ஆக்சஸ் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா infericinbox@gmail.com நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது இந்த யூசருக்கு நான் வந்து இந்த ஆப்பை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ப்ரிவிலேஜ் தரேன். ஸோ ஏன் அப்படி நம்ம பண்ணுறோம், என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் ஆக்சஸ் டைப் வந்து எக்ஸ்டர்னல் கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து ஒரு டெஸ்டிங் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த அப்ளிகேஷனை இன்டர்னலாக க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். மேபி வித்தின் ஆர்கனைசேஷன் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் இன்டர்னல் போனாலும் அதே ஆப்ஷன் தான், நம்ம எக்ஸ்டர்னல் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ இது வந்து நாம் மட்டும் பர்டிகுலராக யூஸ் பண்ண போகிறதுனால இந்த இமெயில் ஐடியை பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டெஸ்ட் யூசரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த யூசருக்கு நான் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு அந்த ஆக்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்மிஷன் கொடுத்துட்டு ஸோ அகெயின் நான் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ பேஜுக்கு போயிட்டு நான் வந்து சைன் வித் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு லோட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் என்டர்பிரைஸ், அதாவது நான் என்ன இமெயில் கொடுத்தனோ அந்த இமெயிலை வந்து இங்கே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இப்போ என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஹேசன்ட் வெரிஃபைட் திஸ் ஆப் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு யூ ஹவ் பீன் கிவன் ஆக்சஸ் டு த ஆப் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதாவது கூகுள் வெரிஃபை பண்ணலை, பட் இந்த அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குன்னு காட்டுது. ஸோ நமக்கு அதுதான் வேணும். ஸோ நான் வந்து கண்டினியூ ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது கிளிக் பண்ண உடனே பாருங்கள், ஸோ இங்கே என்னென்னலாம் இது ஆக்சுவலாக இந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இங்கே காட்டுது. ஸோ இந்த OAuth நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்னத்தெல்லாம் அதை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவ் ஆஸ் வெல் அஸ் ஸ்லைட்ஸ். ஸோ இது ரெண்டுமே நமக்கு வேணும். ஸோ அதில் வந்துட்டு நான் செலக்ட் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன்.
ஸோ கொடுத்துட்டு இங்கே நம்ம கண்டினியூ கொடுத்துட வேண்டியதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே அக்கௌண்ட் கனெக்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ நம்ம க்ரெடென்ஷியல்ஸை ப்ராப்பராக நம்ம ஸ்லைட்ஸ் ஆக்ஷன்ஸில் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இந்த ஸ்லைட்ஸோடைய ஒர்க் ஃப்ளோவில் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ இங்கே நம்ம மெயினாக பண்ண வேண்டியது ஒன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு டெஸ்ட் யூஸர் ஆட் பண்ணணும். ஸோ அங்கே நீங்கள் என்ன இமெயில் ஆட் பண்ணுறீங்களோ அந்த யூஸரோட நம்ம லாகின் பண்ணால் மட்டும்தான் ஸோ நமக்கு இது ப்ராப்பராக க்ரெடென்ஷியல்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். ஃபைன். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிசோர்ஸஸ் செக்ஷனில் நம்ம ப்ரெசன்டேஷன் தான் வச்சுருக்கோம். ஸோ எஸ் கண்டிப்பாக வந்து ப்ரெசன்டேஷன் நம்ம அப்படியே மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஆப்ரேஷன் வந்து நமக்கு ரீப்ளேஸ் டெக்ஸ்ட் தான். ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அடுத்து இங்கே வந்து ப்ரெசன்டேஷன் ஐடி அப்படிங்கிறத கேட்குது. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் ஐடி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த டெம்ப்ளேட்டினுடைய ஐடி. ஸோ இந்த டெம்ப்ளேட்டோடைய ஐடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரௌசரில் இருக்கக்கூடிய யூஆர்எல்ல இந்த டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ் வேல்யூ மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து டில் இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இந்த 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நடுவில் இருக்கிறது தான் இந்த டெம்ப்ளேட்டினுடைய அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்லைடோடைய ப்ரெசன்டேஷனோட ஐடி. ஸோ இந்த ஐடியை நம்ம வந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதாவது எந்த டெக்ஸ்ட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டெக்ஸ்ட் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எந்த டெக்ஸ்ட்டை சர்ச் பண்ணி எதோட நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதாவது இப்போ நம்ம சினாரியோவில் நம்ம வச்சிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நேமை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஐடியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஓகேங்களா. அதனால தான் நம்ம வந்து இதை டிஃப்ரென்ஸ்க்காக ஒரு நார்மல் டெக்ஸ்ட் கண்டென்ட் மாதிரி கொடுக்காம ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இது வந்து கைண்ட் ஆஃப் சின்டாக்ஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி. ஸோ இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு எந்த மாதிரியான ஐடென்டிஃபிகேஷன் கூட நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஃபைன் பண்ணி நமக்கு ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ நேம்னா நேம், ஐடினா ஐடி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஒர்க் ஃப்ளோக்கு திருப்பி வந்துட்டு சர்ச் ஃபார் அப்படின்ற ஆப்ஷனில் அதே சின்டாக்ஸை வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ அதே பிளேஸ் ஹோல்டர் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ நேம்ன்ற இடத்துல இதை அதாவது நேம்னு இந்த பர்டிகுலர் பிளேஸ் ஹோல்டர் எங்கே இருக்கோ அதை ஃபைன் பண்ணி அதை வந்து எதோட ரீப்ளேஸ் பண்ணோம், எதை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேருந்து வரக்கூடிய இன்புட் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி எடுக்கிறது? ஸோ அதுக்காக எப்படி இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபார்ம் வச்சுருக்கோம், நமக்கு தெரியும். ஸோ இங்கே ஃபார்ம் இருக்குது. இது இருக்கக்கூடிய இன்புட்டை எப்படி நான் வந்து இந்த ப்ரெசன்டேஷனுக்குள்ளே கொண்டு வர்றது, இந்த பர்டிகுலர் ஒர்க் ஃப்ளோக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ அகெயின் இந்த ஒர்க் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் வித்தில் நான் ஃபார்மில் கொடுக்கக்கூடிய இன்புட் வரணும். ஸோ நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ப்ரீவியஸ் நோட்ஸ்னு இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு ஃபார்ம் கேட்குது. ஸோ ராகுல்னு கொடுத்துக்கிறேன். என்னுடைய இமெயில் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ இப்படி கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்ம் வந்துட்டு சப்மிட் ஆகிடும். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கு. அப்புறம் ஃபார்ம்ங்கிறத எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும், இமெயில் இருக்கும். ஸோ இது 2 தான் நமக்கு முக்கியம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த ரீப்ளேஸ் வித் அப்படிங்கிற இடத்துல இந்த நேம் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப்பும் பண்ணலாம், ஆர் டைரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் அதாவது இந்த பேராமீட்டர் நீங்கள் கொடுத்து கூட கால் பண்ணவும் முடியும். ஸோ ஃபார்முங்கிற அந்த ஆக்ஷன்லேருந்து அது இருக்கக்கூடிய ஐட்டம்ஸில் எனக்கு நேமுங்கிற இந்த பர்டிகுலர் வேல்யூ மட்டும் வேணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நேமுங்கிற ட்ராக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறப்ப நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து நேமை ரீப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி நேமுக்கு அப்புறம் நமக்கு ஐடியும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல சர்ச் ஃபார் இருக்குல்ல, ஸோ இங்கே நான் என்னென்னு கொடுக்குறேன்னா ஐடி அப்படின்னு சொல்லி நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஐடின்றதை கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியை நம்ம இங்கேருந்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன வரப்போகுதுன்னா இந்த கோடுங்கிற பிளாக், அதாவது அந்த கோட் ஆக்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி இருக்குது. ஸோ அதை அப்படியே நான் ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸிக்யூட் ஆகிறப்ப நேம்ன்ற இந்த பிளேஸ் ஹோல்டர் இருக்கிற இடத்துல ஆக்சுவலாக ஃபார்மில் இருக்கக்கூடிய வேல்யூ அப்டேட் ஆகும். அதே மாதிரி ஐடிங்கிற இடத்துல இந்த கோட் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணி ரிட்டர்ன் ஆகக்கூடிய அந்த ஐடி வந்து அங்கே அப்டேட் ஆகும். ஃபைன். ஸோ இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை முடிச்சாச்சு. பட் ஸ்டில்
இங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நமக்கு இங்கே ஒரு எரர் காட்டுது. ஸோ என்னன்னா கூகுள் ஸ்லைட்ஸ் ஏபிஐ ஹேஸ் நாட் பீன் யூஸ்ட் இன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ரைட் சைடில் வருது, நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பே பார்த்துருப்போம். ஒவ்வொரு சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்பையும் அதுக்கான யூனிக் ஏபிஐ வந்து நம்ம எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸில் நம்ம இன்னும் அந்த ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணவே கிடையாது. அதாவது OAuth நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எதுக்குன்னா நம்மளோட N8N சர்வர் வந்து அந்த கூகுள் சர்வரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த OAuth. ஸோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடிய சர்வீசஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா அதையும் நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ நீங்கள் ரிமெம்பர் பண்ணி பார்க்கலாம், நம்மளோட கூகுள் கிளவுட் ப்ராஜெக்ட்ல இந்த VM இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு ஏபி எனேபிள் பண்ணியிருப்போம். சேம் வே நம்ம ஸ்லைட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காகட்டும் சரி, டிரைவ்க்காகட்டும் சரி, ஜிமெயில்காகட்டும் சரி, இது எல்லாத்துக்குமே நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ இப்போ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் கூகுள் ஸ்லைட்ஸோட பிளாக் வந்து எனக்கு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கூகுள் கிளவுடுக்கு போயிட்டு என்னுடைய ப்ராஜெக்டில் ஸோ நான் வந்து அகெயின் இந்த ஏபிஐ அண்ட் சர்வீசஸ் செக்ஷனில் எனேபிள் ஏபிஐஸ் அண்ட் சர்வீசஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜில் என்னென்னலாம் ஏபிஎஸ் இருக்குது அப்படிங்கிறதுல நீங்கள் இது பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே வந்து எனேபிள் ஏபிஎஸ் அண்ட் சர்வீசஸ் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ்க்கான ஏபிஐ ஆக்சஸ் இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் நமக்கு என்ன மெயினாக வேணும் அப்படின்னா ஸ்லைட்ஸோடது வேணும். ஸோ ஸ்லைடுன்னு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ ஸ்லைடுன்னு கொடுத்தீங்கனாலே கூகுள் ஸ்லைட்ஸோட ஏபிஐ காட்டுது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பை டிஃபால்ட் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்காது. ஸோ அதனால் வந்து நான் எனேபிள் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதே போல் நீங்கள் வந்துட்டு ஸ்லைட்ஸ்க்கு எனேபிள் பண்ண மாதிரி டிரைவுக்கும் எனேபிள் பண்ணோம், ஜிமெயிலுக்கும் எனேபிள் பண்ணோம். ஏன் டிரைவ் நமக்கு தேவை அப்படின்னா நம்மளோட ஸ்லைடு வந்து டிரைவை யூஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக அது வந்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம டிரைவும் வேணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஸ்லைட்ஸ் ஏபிஐ வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போது நம்ம அடுத்து என்ன எனேபிள் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவ் அண்ட் தென் வந்துட்டு ஜிமெயில். ஸோ இது ரெண்டுமே நம்ம எனேபிள் பண்ணோம். ஸோ அகெயின் எனேபிள் சர்வீசஸ் கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா டிரைவ் அப்படிங்கிறத டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஸோ டிரைவ்னு கொடுத்தாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கூகுள் டிரைவோட ஏபிஐ வந்து இங்கே இருக்குது. ஸோ கம்ப்ளீட் ஏபிஐ இது. ஸோ அதான் நமக்கு வேணும். ஸோ கூகுள் டிரைவ் ஏபிஐ நான் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதையும் நான் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல் ஃபைனலாக வந்துட்டு ஜிமெயிலோட ஏபிஐயும் நான் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிரைவோடது எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து ஜிமெயிலோட தான் எனேபிள் பண்ணுறேன். ஸோ எனேபிள் ஏபிஐ சர்வீசஸ் இங்கே வந்து ஜிமெயில் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஜிமெயிலோட தான் நான் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ எனேபிள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்குயர்மெண்ட் படி நமக்கு ஸ்லைட்ஸ் ஏபிஐ கிடச்சாச்சு, டிரைவோட ஏபிஐ கிடச்சாச்சு, ஜிமெயிலோட ஏபிஐ கிடச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது எல்லாமே ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். சேம் இதே எனேபிள் ஏபிஐஸில் போயிட்டு நீங்கள் ஸ்லைடுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா கூட ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி எனேபிளில் தான் இருக்கும். ஸோ மேனேஜுங்கிற பட்டன் தான் காட்டும் அண்ட் ஏபி எனேபிள்டுன்னு சொல்லி எங்களுக்கு காட்டுது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு டிரைவுக்கும் காட்டும் அண்டு ஜிமெயிலுக்கும் காட்டும். ஃபைன். ஸோ இதை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், N8N ஒர்க் ஃப்ளோக்கு போயிட்டு இந்த டைம் நான் வந்து அகெயின் இந்த டைம் வந்து எக்ஸிக்யூட் செட்டப் இருக்குன்னு பார்த்தீங்களா, இதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எனக்கு நோட் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு டெம்ப்ளேட், அதாவது நம்மளுடைய ஸ்லைடுக்கு ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா பாருங்கள் இங்கே ராகுல்னு சேஞ்ச் ஆகிடுச்சு, ஐடி வந்து யூனிக்காக ஜென்ரேட் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இங்கே சேஞ்சஸ் ப்ராப்பராக நடக்குது. ஸோ விச் மீன்ஸ் நம்ம N8N ஒர்க் ஃப்ளோவால் இந்த ஸ்லைட்ஸை ஆக்சஸ் பண்ணி டேட்டாவை மாடிஃபை பண்ண முடியுது. ஸோ அப்போது இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் ஓகே. ஸோ ஸ்டாட்டிக் கண்டென்ட்ஸ் வச்சுருக்கோம், எதெல்லாம் டைனமிக்காக மாறணுமோ அதை பிளேஸ் ஹோல்டர் வச்சு நம்ம N8N வழியாக மாடிஃபை பண்ணுறது எப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம இதை மெயிலில் சென்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது ஸ்லைடாக இருக்கக்கூடிய இந்த ஃபைலை நம்ம வந்துட்டு ஒரு பிடிஎஃபாக மாற்றணும். ஸோ அதுக்கு டிரைவோடைய ஹெல்ப்பாக நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது என்னுடைய N8N ஒர்க் ஃப்ளோக்கு நான் திருப்பி வந்துட்டு ஸோ இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்லைட்ஸில் வந்து அதாவது இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் கூகுள் ஸ்லைடோடைய ஆக்ஷனில் நான் வந்து இதோட நேமை என்னவா சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஜெனரேட் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு இந்த நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஜென்ரேட் பண்ணி இங்கே வச்சாச்சு. ஃபைன். ஸோ இதுக்கு அடுத்து
இப்போ இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும், இது நமக்கு தெரியும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை வந்து பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து டிரைவ் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா கூகுள் டிரைவோடது எனக்கு கிடைக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு டவுன்லோட் ஃபைலுங்கிற இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஃபைல் கொடுத்துட்றேன். ஸோ கிரெடென்ஷியல்ஸ் போயிட்டு அகைன் கிரியேட் நியூ கிரெடென்ஷியல்ஸ் கொடுங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேம் கிரெடென்ஷியல்ஸ் தான் இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ அதாவது நம்ம கூகுள் ஸ்லைட்ஸ்க்காக என்ன கிரெடென்ஷியல்ஸ் கிரியேட் பண்ணமோ ஸோ அதே கிரெடென்ஷியல்ஸ் நீங்கள் இங்கே கொடுத்தா போதும். ஸோ இதுக்காக தான் நான் சொன்னேன் ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஜேசன் ஃபைல் ஃபார்மேட்டில். ஸோ அதை நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம இப்போ அதை கொடுத்துக்கலாம். இப்போ சைன்இன் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி நான் டெஸ்ட் யூஸருக்கு என்ன இமெயில் ஐடி கிரியேட் பண்ணணும் அதே இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி கேட்குது, கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து டிரைவோடைய எல்லா விஷயங்களையும் ஆக்சஸ் பண்ண சொல்லி பர்மிஷன் கேட்குது. நான் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு கூகுள் டிரைவோடதும் நமக்கு ப்ராப்பராக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம ரிசோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் தான். ஸோ அதனால் நமக்கு அது கண்டிப்பாக வேணும். டவுன்லோட் ஆப்ரேஷன் தான் நமக்கு வேணும். ஸோ அது தெரியும். ஸோ இங்கே வந்து டேட்டா என்ன டேட்டாவாக இருக்க போகுது. ஸோ இந்த டேட்டா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் பை ஐடி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐடியை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன கொடுக்கணும்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடு, அதாவது நம்மளுடைய கூகுள் ஸ்லைடோடைய ஒர்க் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் ஜென்ரேட் ஆன இந்த ப்ரெசன்டேஷன் ஐடியை தான் நீங்கள் எடுத்துருந்து இங்கே கொடுக்கணும். ஸோ இது நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ இது என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்த உடனே ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஐடியை எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணியும் கூட பார்க்கலாம். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட் வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் இங்கே இந்த ஆப்ஷன் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது என்ன ஃபார்மேட்டில் வரணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ பை டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து பிபிடிஎக்ஸ் அப்படின்னு தான் சொல்லி காட்டுது. பட் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிடிஎக்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நமக்கு வேணும். ஸோ ஏன்னா நம்ம பிடிஎஃபாக தான் நம்ம மெயிலுக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த ஆட் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிவிட்டு ஃபைல் கன்வர்ஷன், கூகுள் ஃபைல் கன்வர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஆட் கன்வர்ஷன் டைப்பில் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ என்ன டைப்லேருந்து என்ன டைப்பு கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே கொடுக்க முடியும். ஸோ இப்போ கூகுள் டாக்ஸாக இருந்துச்சுன்னா அதை HTML ஃபார்மெட்டில் மாற்றணுமா, அதே மாதிரி டிராயிங்ஸாக இருந்தால் என்ன ஃபார்மெட்டில் மாற்றணும். ஸோ இதில் வந்து நமக்கு கூகுள் ஸ்லைட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கூகுள் ஸ்லைட்ஸ் வந்து இப்போதைக்கு பவர் பாயிண்ட் ஃபார்மெட்டில் வருது, MS பவர் பாயிண்ட் ஃபார்மெட். ஸோ இதை நான் கிளிக் பண்ணி PDF ஆப்ஷனுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது PDF ஃபார்மெட்டுக்கு அது சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸிக்யூட் செட்டப் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ரைட் சைடில் அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஸோ அது வரட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா PDF டைப்பில் இது வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃபாக ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரம் திஸ் ஸ்லைட் வித் ஹெல்ப் ஆஃப் கூகுள் டிரைவ். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஒர்க் ஃப்ளோ நேமை கன்வெர்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு வேரியேஷனுக்காக. ஸோ இங்கே வந்து கன்வெர்ட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இது சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இமெயிலில் நான் சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் அகெயின் இந்த ஆட் ஒர்க் ஃப்ளோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் இங்கே ஜிமெயில் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஜிமெயிலை செலக்ட் பண்ணோடனே அகெயின் அது கீழே இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே வருது. இதில் வந்து எனக்கு சென்ட் அ மெசேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் தான் வேணும். ஸோ இதை நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஸோ அகெயின் இதுக்கும் க்ரெடென்ஷியல்ஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அண்ட் தென் கண்டினியூ. ஸோ அதுக்கப்புறம் செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ ஜிமெயிலுக்கானதும் ரெடி. ஸோ அதுக்கப்புறம் இங்கே மெசேஜ் சென்ட் கேட்குது, டூ யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே நீங்கள் வந்து டூ மீன்ஸ் நம்ம ஃபார்ம்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்புட் எடுத்துக்கிட்டு ஸோ அதை வச்சு நம்ம அவுட்புட் இங்கே வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா இப்போ பைனரின்னு இங்கே இருக்குங்களா. ஸோ இந்த இடத்துல டூங்கிற இடத்துல ஃபார்மில் நம்ம கொடுக்கக்கூடிய இமெயில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வேல்யூவாக வரணும். ஸோ இங்கே நான் ஸ்கீமா செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ஸோ இந்த ஃபார்மை எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் இருக்கும். ஸோ அந்த இமெயிலை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து போட்டுருங்க. ஸோ இது வந்து 2 அட்ரஸில் வரும். ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் லைன் என்னவோ உங்களுக்கு வேணும். ஸோ ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறப்ப நம்ம சப்ஜெக்ட் கண்டிப்பாக போடுவோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் லைன் என்ன வைக்கணுமோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம்.
அவார்டட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் லைனாக இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ என்ன டைப்பில் இமெயில் உங்களுக்கு போகணும் அப்படின்றது பிளெயின் டெக்ஸ்டாவா ஹெச்டிஎம்எலா, ஸோ அதெல்லாம் இந்த கஸ்டமைசேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ நான் வந்து இதை அப்படியே வச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் காட்டுது. ஸோ மெசேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயிலுடைய சப்ஜெக்ட்க்கு அப்புறம் பாடி, ஸோ அந்த பாடியில் என்ன மெசேஜ் இருக்கணுமோ நீங்கள் அதை கொடுக்கலாம். ஸோ இதுவுமே கம்ப்ளீட்லி உங்கள் சாய்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சென்ட் இது நமக்கு தெரியும், ஃபைன். ஸோ இங்கே அடுத்து நம்ம இந்த ஆப்ஷன் செக்ஷன் சூஸ் பண்ணுங்க. ஸோ சூஸ் பண்ணோடனே நமக்கு அட்டாச்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அட்டாச்மெண்ட்டில் தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய பிடிஎஃப் வச்சு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த அட்டாச்மெண்ட் செக்ஷனை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் அட்டாச்மெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல டேட்டாங்கிறது வந்துடும். ஸோ பை டிஃபால்ட் இது டேட்டாங்கிறத எடுத்துக்கும். இது வேற ஒன்றும் இல்லை, இந்த பைனரி பேஜில் நம்ம கூகுள் டிரைவ் வச்சு கன்வெர்ட் பண்ணி வரக்கூடிய இந்த பிடிஎஃப் தான் இந்த டேட்டாங்கிற நேமில் வருது. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே எடுத்துக்கும். ஸோ நாம் எதையும் மேனுவலாக இங்கே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க. ஸோ அண்ட் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நம்ம ஃபார்மில் எப்படி ஆட்ரிபியூஷன் ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி இதுலேயுமே வந்து இமெயிலேருந்து நீங்கள் இந்த ஆட்ரிபியூஷனை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த N8N ஆட்ரிபியூஷனை நான் வந்து எடுத்து விட்டுறேன். ஸோ இந்த கஸ்டமைசேஷன் தான் நான் இங்கே எல்லாமே பண்ணுறது. ஸோ இங்கே டன். ஸோ இப்போ வந்து என்னுடைய என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவையோ அதெல்லாமே இங்கே நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். ஸோ எந்த இமெயில் போகணுமோ அதை ஃபார்ம்லேருந்து எடுத்து கொடுத்துட்டேன். அண்டு சப்ஜெக்ட் லைன் கொடுத்தாச்சு, மெசேஜ் கொடுத்தாச்சு, என்ன டைப்பில் இமெயில் சென்ட் பண்ணணுமோ அதையும் கொடுத்தாச்சு. ஃபைனலாக அட்டாச்மெண்ட் வந்து நமக்கு இந்த டிரைவ்லேருந்து ஜென்ரேட் ஆகி வரக்கூடிய இந்த பிடிஎஃப் இங்கே அட்டாச் ஆகணும். ஸோ அதையுமே நம்ம வந்து இங்கே மேப் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து நான் இமெயில்னு சொல்லி இந்த ஒர்க் ஃப்ளோக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இதை நான் வச்சிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாலுமே கூட உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ இதை நான் லாஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். ஸோ இது இமெயில் சென்ட் ஆனதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் திருப்பி இந்த ஒர்க் ஃப்ளோவை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ இந்த ஜெனரேட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம், பிளேஸ் ஹோல்டரை வச்சு தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதாவது நேமுங்கிற பிளேஸ் ஹோல்டர் இருக்கணும், அதே மாதிரி ஐடிக்கு வந்து ஐடிங்கிற பிளேஸ் ஹோல்டர் இருக்கணும். பட் அட் த மோமெண்ட் நம்ம இந்த பர்டிகுலர் ஃப்ளோவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணதுனால நமக்கு இந்த டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்டேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ பிளேஸ் ஹோல்டருக்கு பதிலாக ஆக்சுவல் வேல்யூ தான் இங்கே இருக்குது. ஸோ இது நமக்கு ஃப்யூச்சரில் திருப்பி இந்த ஒர்க் ஃப்ளோவை ரீரன் பண்ணுறப்ப நமக்கு எரர் வரும். ஸோ அப்போது நம்ம இந்த இடத்துல அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இமெயில் சென்ட் ஆகி முடிக்குதோ அப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக திருப்பி பழைய மாதிரி இந்த இடத்துல அதோடைய ப்ரீவியஸ் வேல்யூஸ், அதாவது அந்த ப்ராப்பர் பிளேஸ் ஹோல்டர்ஸ் வந்து அந்த இடத்துல வர மாதிரி நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அதையுமே நம்ம வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண மட்டும்தான் நம்ம திருப்பி இந்த ஒர்க் ஃப்ளோவை ஒரு சைக்கிள் மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் வந்து நமக்கு எரர் அடிக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபைனல். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, அகெயின் நான் வந்துட்டு ஆட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ஸ்லைட்ஸ் ஆப்ஷன் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லைட்ஸை சூஸ் பண்ணுறேன், அதே மாதிரி ரீப்ளேஸ் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக க்ரெடென்ஷியல்ஸ் எடுத்துக்கிச்சு, எதுவும் பண்ண தேவையில்ல. ப்ரெசன்டேஷன் ஓகே, ரீப்ளேஸ் டெக்ஸ்ட் ஓகே. இந்த இடத்துல ப்ரெசன்டேஷன் ஐடி கொடுக்கணும். ஸோ அதே ஐடியை நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி, ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்புறம் எந்த டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுமோ அதை நான் கொடுக்கணும். இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த ஒர்க் ஃப்ளோவில் எப்படி பண்ணோம்னா பிளேஸ் ஹோல்டரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதுக்கப்புறம் ஆக்சுவல் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணோம். இந்த இடத்துல அது அப்படியே ரிவர்ஸில் நம்ம பண்ணணும். ஸோ இங்கே சர்ச் ஃபார் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபார்ம்லேருந்து இருக்கக்கூடிய நேமை வச்சு சர்ச் பண்ணி, ஸோ இங்கே நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டரை அதை வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ லைக் நேம் அப்படின்னு நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி திருப்பி ஐடிக்கும் நான் அதையே ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த இடத்துல சர்ச் ஃபார் அப்படிங்கிற இடத்துல ஸோ நமக்கு இந்த கோட் பிளாக்லேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய ஐடியை வச்சு அதை கண்டுபிடிச்சி அதை நான் திருப்பி பழைய மாதிரி நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஐடின்ற பிளேஸ் ஹோல்டருக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வந்து வரும். ஸோ இப்போ பாருங்கள், நோட் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. ஸோ இப்போ நான் சர்டிஃபைல போய் பார்த்தேன்னா பாருங்கள், பழைய மாதிரி எனக்கு இந்த இடத்துல ஐடி சேஞ்ச் ஆகிடுச்சு, அதே மாதிரி இந்த இடத்துல நேமும் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக பெண்டிங் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இதை ஜஸ்ட் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் ரீப்ளேஸ்னே வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆர் ரீசெட் நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரீசெட்
ஸோ இதை நம்ம முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ரெஸ்பான்ஸ் வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெஸ்பான்ஸை சைட் பை சைட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபார்மில் வந்து நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ப்ராப்பர் அவுட்புட்டாக வரணும். ஸோ இங்கே லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன், அகைன் இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்ம்னு நான் அகைன் சர்ச் பண்ணிக்கிறேன். இதில் ஃபார்ம் எண்டிங் அப்படிங்கிற இந்த செலக்ட் பண்ணணும் இந்த டைம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸோ ஃபார்ம் எண்டிங்கில் என்ன உங்களுக்கு காட்டணும், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆன் கம்ப்ளீஷன், அதாவது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன காட்டணும் அப்படிங்கிறது. இல்லை சிம்பிளாக HTML ஃபைல் வேணுமா, ஏதாச்சும் என்ன மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து சிம்பிளாக ஷோ கம்ப்ளீஷன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுடைய கஸ்டமைசேஷன் தான். ஸோ நான் அந்த மாதிரி கொடுத்துட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், ஐ மீன் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு போட்டுட்டு, சப்போஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல நேம் காட்டுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் டைனமிக்காக வேல்யூஸ் போட்டு இங்கே வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி நான் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டாக, அதாவது ஃபார்ம் வந்து நம்ம சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ரெஸ்பான்ஸ் வரணுமோ அதை அந்த பேஜில் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் நீங்கள் ஸ்டைலிங் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலிங் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது இதோட இந்த ஒர்க் ஃப்ளோட டைட்டில் என்ன நான் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எண்ட் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் கஸ்டமைசேஷன் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ வந்துட்டு ரெடி. ஸோ இப்போ வந்து இதை நம்ம சைட் பை சைடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ரைட் சைடில் என்னுடைய இமெயில் வச்சுருக்கேன், லெஃப்ட் சைடில் வந்துட்டு என்னுடைய ஒர்க் ஃப்ளோ இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை நான் எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபார்ம் காட்டுது. ஸோ நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேம் கொடுக்குறேன், அண்ட் எந்த இமெயிலுக்கு எனக்கு ரீச் ஆகணுமோ அந்த இமெயில் கொடுக்குறேன். ஸோ அப்படி நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்மிட் கொடுத்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் ஃப்ளோ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகிட்டு இப்போ கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அது வந்து இமெயில் சென்ட் பண்ணும். ஸோ இமெயில் சென்ட் பண்ணதுக்கப்புறம் ரீப்ளேஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலாக எண்டிங் காட்டும். ஸோ இப்போ நான் என்னுடைய ஃபார்ம் பார்த்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டேட்டா வந்துருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு போட்டு ப்ளீஸ் செக்யூர் இமெயில் இன்பாக்ஸ் ஃபார் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு இமெயிலும் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே பாருங்கள், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளோட N8Nலேருந்து நமக்கான இமெயில் வந்து நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு. நான் என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்தணுமோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. அண்டு நான் என்ன கண்டென்ட் ஆக்சுவலாக மெயில் வரப்போ நான் கொடுக்கணும்னு நினச்சேனோ அதை கொடுத்தோன்னே எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆக்சுவல் ஸ்லைட்ஸ் டெம்ப்ளேட் போய் பார்த்தோன்னா பாருங்கள், பழைய மாதிரி இங்கே எனக்கு நேமுன்னு தான் இருக்குது, ஐடின்னு தான் இருக்குது. ஸோ அப்போ ரீசெட்டும் எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. பட் நான் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணால் என்னுடைய நேமில் தான், ஆக்சுவலாக நான் ஃபார்மில் என்ன நேம் கொடுத்தனோ அது இருக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணனா பாருங்கள், ஸோ ரைட் சைடில் எனக்கு ப்ராப்பராக ஐடியும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன நேம் கொடுக்குறேனோ அதுவும் வந்துருச்சு. ஸோ இப்போது இதை நான் ப்ரொடக்ஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது, இப்போ நம்ம ஒர்க் ஃப்ளோ ரெடி. ஸோ இதை நம்ம எப்படி லைவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை லைவாக சென்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க ஒர்க் ஃப்ளோவை. ஸோ ஒர்க் ஃப்ளோ ஆக்டிவேட்னு சொல்லி காட்டுது. ஸோ காட் இட் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எரர் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுமா, ஸோ இதெல்லாம் காட்டுது. ஸோ இதை நீங்கள் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபார்ம் செக்ஷனில் போயிட்டு ப்ரொடக்ஷன் யூஆர்எல் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த யூஆர்எல் தான் நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக யூஸ் பண்ணணும் ப்ரொடக்ஷனில் இருக்கப்போ. ஸோ இப்போது இந்த யூஆர்எல் காப்பி பண்ணி இதை தான் வந்து நீங்கள் உங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஒரு டெமோ பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொடக்ஷன் யூஆர்எல் வச்சு நான் என்னோட ஃபார்ம் வந்து லெஃப்ட் சைடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் ரிசீவ் ஆகக்கூடிய இமெயில் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சிம்பிளாக நான் வந்து நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஜான் அப்படின்னு சொல்லி நான் நேம் கொடுத்துட்றேன். அண்ட் இமெயில் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கான இமெயில் வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன இமெயில் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இதை நான் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இமெயிலுக்கு வந்து இங்கே சென்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்த ஒர்க் ஃப்ளோ கம்ப்ளீட் ஆகி சென்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு இங்கே சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்துட்டு வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு போட்டு வந்துருச்சு. ப்ளீஸ் செக் யோர் இமெயில் இன்பாக்ஸ் ஃபார் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுன்னு காட்டுது. மெயின் டைம் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சர்டிஃபிகேட்டும் வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்குது அண்ட் சர்டிஃபிகேட்டும் இருக்குது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஸோ நான் கொடுத்த நேம் வந்துருச்சு அண்ட் ஃபைனலாக வந்துட்டு யூனிக்கான ஐடியுமே இந்த சர்டிஃபிகேட்டு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ
இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி N8N யூஸ் பண்ணி இந்த ஆட்டோமேட்டட் சர்டிஃபிகேட் டிஸ்பேச் பண்ணுற அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறது அண்ட் க்ளவுடில் எப்படி டிப்ளாய் பண்ணுறது, எஸ்பெஷலி ப்ரொடக்ஷன் லெவலில் எப்படி டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.